ஆய்வாளை நிமிர்த்தவே முடியாது. அதுதான் பழனிசாமி. அவனை திருத்தவே முடியாது. பச்சோந்தி நிறம் மாறுவதை தடுக்கவும் முடியாது. அவன் தான் பழனிசாமி. சிங்கம் வரமாட்டேன் வெளியில, அண்ணன் வெளியில வரல. சிங்கம் இதோ அமர்ந்திருக்கிறது. இந்த ஒரு காட்சி போதும் எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் இல்லாமல் நீ வெற்றி பெறவே முடியாது. தேனியை தஞ்சை மிஞ்சியதா, தஞ்சையை தேனி மிஞ்சியதா என்கின்ற அளவில் கடல் அலை போல திரண்டிருக்கின்ற கூட்டம். நான் வெளியிலே இருந்து பார்த்து வருகிறேன். இந்த கூட்டம் போல 4 மடங்கு கூட்டம் வெளியிலே இருக்கிறது. சுற்றி தங்கமா தகரமா? எங்கள் அண்ணன் தங்கம், தகரம் பழனிசாமி. எங்கள் அண்ணன் தங்கம் சிங்கம். எங்கள் அண்ணன் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாத்திரமல்ல, உங்களது ஆரவாரம் காட்டுகிறது. வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய வாரிசு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை காப்பாற்ற வந்த நாயகன் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை வணங்கி, அவருக்கு இணையாக ஒரு துணையாக நீங்கள் கரகோஷம் எழுப்புகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி கடலிலே இன்றைய தினம் நாம் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சோழ மண்டலத்தினுடைய தளபதி அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய வைத்திலிங்கம் அவர்களே, கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்கள், என் அன்பு அண்ணன் 91-96 இருந்து அமைச்சரவையிலே வீற்றிருந்த இலக்கிய கடலின் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மகள் இருந்திருந்தால் அதை நான் ஜேசிடி பிரபாகரனுக்கு தான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லி அழகு பார்த்தார்கள். அதற்குரிய அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, எங்களது PH பாண்டியன் அண்ணன் இன்றைய தினம் இல்லை என்று சொன்னாலும் அவரது உருவத்திலே இங்கே மனோஜ் பாண்டியன் என்கின்ற சட்ட நிபுணர் விட்டிருக்கின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாலே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களே, யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை. அத்துணை பேருக்கும், நிர்வாகிகளுக்கும் சரி, கீழே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் சரி, மாவட்ட கழக செயலாளர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் சரி, எனது வணக்கத்தையும் உங்களது வருகைக்கு இங்கே உங்களது பாதங்களை தொட்டு நான் வணங்கி உங்களுக்கு நன்றியையும் சொல்லுகின்றேன். நான் இன்றைய தினம் இந்த கூட்டத்திலே ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழர்களே. தந்தை பெரியார் வழியிலே வந்த இயக்கம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி கட்டிலே திராவிட இயக்கத்தை அமர்த்தினார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பி வா, தலைமையேற்க வா என்று நாவலரை அழைத்தார்கள். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. அதற்கு பின்னால் பரிணாம வளர்ச்சியிலே நாம் கண்ட புரட்சி தலைவர், மக்கள் திலகம் புரட்சி தலைவர், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை ஆண்டார்கள். நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணா தம்பி வா, தலைமை ஏற்கவா என்று நாவலரை அழைத்தார். எங்களை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்பு சகோதரர் ஓபிஎஸ் வா, முதலமைச்சராக வா, தலைமை ஏற்கவா என்று சொன்னார். அன்றைய தினம் நாவலரை அண்ணா அழைத்தார், அம்மா என் அண்ணனை அழைத்தார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. கை கட்டி நின்றிருந்தவர்கள் எல்லாம், ஓபிஎஸ் அண்ணனை பார்த்து நமஸ்காரம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஹீரோக்கள் போல நடித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பேசும் பொழுது சொன்னார், ரொம்ப நேரம் போச்சு. நான் என்னன்னா இன்னொரு ஆளு சோழமண்டல தளபதினு சொல்லிக்கிறார். நான் இப்ப உங்களுக்கு ஒரு செய்தியோட வந்திருக்கேன். காலையில் கூட பேசினேன். 6 மாதத்திற்குள்
6 மாதத்திற்குள் விசாரணை செய்து FIR போட வேண்டும் என்று அந்த காமராஜ் மீது ஹைகோர்ட் உத்தரவு வழங்கியிருக்கிறது. அவன் உள்ள போறான். அந்த உள்ள போற ஆளை பத்தி பேசிட்டு இருக்காரு. சோழ மண்டலமாவது ஜெயில் எங்கன்னு பார்க்க வேண்டியதா. இப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம் தெளிவா சொல்லிடுறேன். ஒரு கால் சத்துணவு திட்டத்தை என்னால் நடத்த முடியாமல் போனால் நான் பிச்சை எடுத்தாவது நடத்துவேன் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பெரியோர்களே, எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரே நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன். 37 ரூபாய் இங்க பிரிக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ். அரசு சார்பாக ஒரு கிலோ சர்க்கரை 37 ரூபாய். மார்க்கெட்ல கிடைக்குது. ரோட்ல பைய எடுத்துட்டு போனா அங்கே கிடைக்கும். ஆனால் இந்த துரோகி பெருந்தலைவர் காமராஜ் பெயரை வைத்திருக்கின்ற இந்த துரோகி ஓபன் மார்க்கெட்ல 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கின ஒரு அயோக்கியன் காமராஜ். ஒரு கிலோ அல்ல, மாசம் 20,000 டன். ஒரு டன்னுக்கு 1000 கேஜி. இந்த 1000 கேஜி இன்ட்டு 10 ரூபாய் 20,000 டன் என்று கணக்கு போடுங்க. கால்குலேட்டரே பத்தாது. அதற்கு பின்னாலே பருப்பு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் ஒரு கேஜிக்கு. அதுவும் 20,000 டன் தேவை. அங்கேயும் அந்த ஊழல் நடந்தது. 1 கோடி பாம் ஆயில் தேவை. பாம் ஆயில் பாக்கெட்டிற்கு 10 ரூபாய். அங்கேயும் ஊழல் நடந்தது. IAS அதிகாரிகள் துணை போயிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நம்மை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா, நம்ம இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவிலே போய் கொள்ளையடிக்க சொன்னாரா காமராஜ்? விடவில்லை. நான் என்கிட்ட எவனோ பேசி பார்த்தான். ஒரே முடிவுதான். ஏன்னா இங்கே அண்ணன் எங்களது கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை பார்த்து அந்த பேசினார். பேசிட்டு வந்தாரு, என்கிட்ட அழுதாரு, கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார். ஆனா அண்ணன் அருமையான பதிலை சொன்னார்கள். அங்கெல்லாம் போறது வேண்டாம், உனக்கு துணிச்சல் இருந்தா தஞ்சை மண்டலத்தில் எங்கு வேண்டுமானாலும் நாம் நிற்கலாம், ஒருவர் மோதிக்கொள்ளலாம், வாடா நீ.